எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். வாழ்க்கையில எல்லாருக்குமே மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு தான் ஆசை. யாருக்குமே துக்கமா, வருத்தமா, கஷ்டங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு வாழணும் அப்படின்னு யாருமே விரும்ப மாட்டோம். ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா கூட இந்த கஷ்டம் எப்படி நம்மளை விட்டு மாறி போயிடும், எப்போ போகும், நம்மளோட வாழ்க்கையில எப்போ மகிழ்ச்சி வரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே காத்திருப்போம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஏற்றபடி உள்ள ஒரு சில பொன்னான வழிகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம பார்க்குற நேரம் வருத்தங்கள், வேதனைகள் மட்டும்தான் நம்மளோட கண்களை தெரிகிறதா இருக்கலாம். ஆனா எல்லா விஷயத்துலயும் குட்டும் இருக்கு, பேடும் இருக்குது, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலயும் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஆனா எவ்வளவுதான் பிரச்சனைகள்ல வாழ்ந்தாலும் நல்ல தருணம், மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு உள்ளது ஒண்ணு வாழ்க்கையில எல்லாருக்குமே உண்டு. அதை மட்டுமே நீங்க பார்த்தீங்க, அதுல கவனம் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் மட்டும்தான் உங்களோட கண்கள்ல தெரியும். இப்ப நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க. ஒரு சிலரெல்லாம் ஒரு புன்னகையான முகத்தோட இருப்பாங்க, ஒரு மகிழ்ச்சியான முகத்தோட இருப்பாங்க. ஒரு சிலர் எப்போதுமே முகத்தை உருன்னே வச்சுட்டு இருப்பாங்க. சந்தோஷமா வாழ்றவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், எப்போதுமே உங்களோட லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்குதா, அவங்களுக்கெல்லாம் வருத்தமே வராதா, அவங்க முகத்துல எப்போதுமே சிரிப்பு மட்டுமே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குள்ளாடியும் வருத்தங்கள் இருக்கும். அவங்க வாழ்க்கையில பாசிட்டிவான சைடை மட்டும்தான் பார்க்குறாங்க, பாசிட்டிவான சைடுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நெகட்டிவான விஷயங்களை ஓரமா தள்ளுறவங்களா இருப்பாங்க. அவங்களால தான் முகத்துல புன்னகையோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். மகிழ்ச்சின்னு சொல்றது நம்மளோட முகத்துல மட்டும் மலர்கிறது கிடையாது, நம்மளோட உள்ளமும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுனால நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதா செய்வோம். ஒரு விஷயத்த நம்ம செய்கிற நேரம் கோபத்தோட செய்கிறதுக்கும் மகிழ்ச்சியோட சந்தோஷமா மனசார செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. மகிழ்ச்சியோட சந்தோஷமா நம்ம செய்கிற நேரம் எந்த ஒரு விஷயமும் நல்ல ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது ஒர்க்ல இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் சமைக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, வேலை விஷயங்கள்ல இந்த கிராஃப்ட் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் மகிழ்ச்சியோடு அதை செய்கிற நேரம் அதுல எக்ஸ்ட்ரா இன்னும் அழகான ஒரு தோற்றத்தை, ஒரு சுவையை, ஒரு அழகை நல்லபடியா கொண்டு வர முடியும். சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்மளோட மனசு மாதிரி நம்ம செய்கிற விஷயங்களும் டல்லா தான் இருக்கும். எப்போதுமே வாழ்க்கையில துக்கமான விஷயங்கள ஓரமா தள்ளி விட்டுடலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அது நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம், அதை தள்ளி வச்சிடுவோம் அப்படின்னு. ஆனா சந்தோஷமான விஷயங்களை ஒருபோதும் ஒரு நாளும் தள்ளி வைக்கவே கூடாது. இன்னைக்கு இல்லாம இருந்தா என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்லைன்னா என்ன, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இப்படின்னு எப்போதுமே மகிழ்ச்சியான விஷயங்களை காலம் தாழ்த்தி தள்ளி போடவே செய்யாதீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில கால தாமதம் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கைவிட்டு போயிடும். எப்போதுமே மகிழ்ச்சியான விஷயங்களை ஓரங்கட்டி வச்சிடாதீங்க. மகிழ்ச்சி வருகிற நேரம் வரட்டும், அதுக்குள்ள காலத்துல வரட்டும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்காம இருக்கிற டைமை கூட பெஸ்டான டைமா மாத்தி மகிழ்ச்சியான தருணமா வாழ கத்துக்கணும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. வாழ்க்கையில சந்தோஷம்னு சொல்றது வாழ்க்கை எப்போதுமே பர்ஃபெக்டா இப்படி இப்படி இருந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு கிடையாது. எனக்கு காரு வேணும், பங்களா வேணும், எல்லா செல்வங்களும் வேணும், எல்லா லக்ஸுரியான திங்ஸ் எல்லாம் வேணும், டைமண்ட்ல எல்லாம் வேணும், அதெல்லாம் சந்தோஷம் ரியலானது கிடையாது. ஓகேவா? சந்தோஷம், உண்மையான சந்தோஷம்னு சொல்றது நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதுல நிறைவா இருந்து நம்ம சந்தோஷமா வாழ்றதுதான் உண்மையான சந்தோஷமே இருக்குது. சிம்பிளான விஷயங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப விலை அதிகமான பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கணும்னு கிடையாது, விலை குறைவா இருந்த பொருட்களா இருந்தாலும் சரி, நம்மளோட மனசுக்கு நிறைவான திங்ஸா அது இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால வாழ்க்கையில சந்தோஷம்னு சொல்றது விலை உயர்ந்த பொருட்கள்லயோ நிறைய செல்வங்கள்லயோ ஒண்ணுமே கிடையாது, நம்மளோட மனசுலதான் இருக்குது. நம்ம எப்படி பாக்குறோம், அதாவது ஒருத்தரோட மனசுல நிறைவான குணம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க விலை மதிக்க முடியாத செல்வத்தை கொண்டு கொடுத்தா கூட அதுல அவங்களுக்கு நிறைவே இருக்காது. ஒருத்தரோட மனசுல நிறைவான குணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சிம்பிளா ஒரு ரோஸ் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அது ரொம்ப நிறைவா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நிறைவுன்னு சொல்றது நம்மளோட மனசுலதான் இருக்குது. அதே மாதிரி சந்தோஷம்னு சொல்றதுதான் நம்மளோட மனசுலதான் இருக்குது. நம்ம எப்படி பாக்குறோம், ஒரு விஷயத்த எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் உள்ளதுலதான் இருக்குது சந்தோஷமான தருணம், சந்தோஷமான வாழ்க்கையும்.
வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, இந்த சந்தோஷங்களை கெடுக்கிற விதமா ஒரு விஷயம் ரொம்ப பெருசா நிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்றது. எப்போதுமே வாழ்க்கையில இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது. நான் அது போல இல்ல, என்கிட்ட அது இல்ல, என்கிட்ட அந்த பொருள் இல்ல, அது மாதிரி செல்வங்கள் இல்ல, என்கிட்ட அது மாதிரி செப்பல் இல்ல, ஷூ இல்ல, பேக் இல்ல, ட்ரெஸ் இல்ல, வசதிகள் இல்ல, இப்படின்னு எப்போதுமே கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்றதுன்னு சொல்றது வாழ்க்கையில யாரையுமே நிறைவா, நிம்மதியா வாழ விடவே செய்யாது. ஓகேவா? ஏன்னா, ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்புகள் சொல்றது எவ்வளோ ரிச்சான மேனா, விமனா இருந்தாலும், அவங்களுக்கு அதுக்கு மேல போகணும் அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கு மேலான விஷயங்கள் மேல ஆசைகள் இருக்கும். விருப்பங்கள் சொல்றது எல்லையே இல்லாதது. ஓகேவா? போயிட்டே இருக்கும். அந்த விருப்பங்கள், ஆசைகள்னு சொல்றது. ஆனா, அதுக்கெல்லாம் தடை போட வேண்டாம். அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்க வேண்டாம். ஆனா, நம்மகிட்ட என்ன இருக்கோ, அதுல நிறைவா நம்ம வாழ்றது நல்லது. நம்மகிட்ட நிறைவான விஷயங்கள் வந்து சேருகிற நேரம் நம்ம மகிழ்ச்சியா ஏத்துக்கலாம். ஆனா, இல்லாத நேரம் அந்த நிறைவான விஷயங்கள் வேணும் அப்படின்னு இருக்கிற சந்தோஷங்கள இழக்கிற விதமா நம்மளோட வாழ்க்கைய மாத்திட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில உள்ள பிரசன்டான இப்போ உள்ள மகிழ்ச்சியான தருணங்கள் காணாம போயிடும். அந்த எதிர்பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அது கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமயும் போகலாம். அத எதிர்பார்த்து, எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கைய வீணாக்குறத விட, இருக்கிற விஷயங்கள்ல சந்தோஷமா வாழ்றது எவ்வளவோ நல்லது. நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்போதுமே மகிழ்ச்சியான ஒரு மனசுள்ளவங்களா இருக்கணும். ஓகேவா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் எப்போதுமே சோக கதைகள சொல்லிக்கிட்டு, நம்மள வருத்தப்படுத்திக்கிட்டு, இல்ல நம்ம ஏதாவது விஷயங்கள் பேசுற நேரம் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட மனசும் வந்து சோர்ந்து சோர்ந்து தான் போகும். ஆனா, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசுறாங்க, எப்போதுமே மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளோட ஆயுளும் அதிகம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுனால நோய்கள் எல்லாம் கொஞ்சம் தூரமா போயிடும். ஓகேவா? "வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல நம்மளோட வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் நெறைய இருக்கிற நேரம், நம்மளோட ஆயுளும் அதிகம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு இது பிடிக்குது, அதனால நான் செய்றேன். அடுத்தவங்க இந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க, அதனால நானும் அத செய்றேன் அப்படின்னு செய்யக்கூடாது. உங்களோட மனசுக்கு, உங்களோட சோலுக்கு எது வந்து சந்தோஷத்த குடுக்குமோ, எது மகிழ்ச்சியா இருக்குமோ, அத மட்டுமே செய்யுங்க. அடுத்தவங்கள கம்பேர் பண்றதோ, அடுத்தவங்க எல்லாரும் செய்றாங்க அப்படின்னு செய்றதோ, அது சரி கிடையாது. உங்களோட மனசுக்கு நல்ல வழியில ஓகேவா? நல்ல விஷயங்கள எப்போதுமே சிந்திச்சு செய்யணும். நல்ல விஷயத்த செய்றதுக்கு உங்களோட மனசு என்ன சொல்லுதோ, அதன்படி ஃபாலோ செஞ்சு, நீங்க அத செஞ்சு பாருங்க. உங்களோட மனசுக்கு நிறைவான நல்ல ஹாப்பி கிடைக்கும். நம்மளோட மனசுக்கு சந்தோஷங்கள குடுக்குற இன்னொரு விஷயம் இருக்குது, அன்பு செய்கிறது. நம்மள நம்மளே அன்பு செய்கிறது, நம்மள நம்பி இருக்கிறவங்கள நம்ம அன்பு செய்கிறதுனால, நமக்கு நம்மளோட மனசுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்து கிடைக்கும். மகிழ்ச்சியா வாழணும்னு சொல்லிக்கிட்டு எப்போதுமே வாழ்க்கையில பெர்ஃபெக்ட்டா எல்லாமே எனக்கு வேணும். அப்பதான் நான் மகிழ்ச்சியான லைஃப்ல வாழ முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. பெர்ஃபெக்ட்டா என்ன பொருளு, பொண்ணு என்ன இருந்தாலும் உண்மையா அன்பு செஞ்சு நேசிக்க ஒருத்தர் உங்களோட லைஃப்ல இல்ல அப்படின்னா, என்ன பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சாலும் எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். அதனால எப்போதுமே பெர்ஃபெக்ட்டான லைஃப் வேணும் அப்படின்னு தேடுகிறத விட, ஹாப்பியான லைஃப் வேணும் அப்படின்னு தேடி உங்களோட தேடுதல தொடங்குங்க. அதுதான் வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதியும், நிறைவையும் குடுக்கும். வாழ்க்கையில உண்மையான, நிறைவான சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கு 2டே 2 விஷயம் தான். எத உங்களோட லைஃப்ல கூட வச்சுக்கணும், எத உங்களோட லைஃப்ல கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்கள நீங்க தேர்ந்தெடுத்து, நல்ல விஷயங்கள உங்க கூட வச்சிருக்கிற நேரம், உங்களோட வாழ்க்கை நல்லதா இருக்கும். நல்ல முறையில ஹாப்பியா இருக்கும். கெட்டத நீங்க எடுத்துட்டீங்க, தவறான வழிய தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் பீரியட்ல உங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும். போக போக ரொம்ப பெரிய வருத்தத்தையும், வேதனையும் வாழ்க்கையில குடுத்து அழிவான பாதையில கொண்டு விட்டுடும். கெட்டத தேர்ந்தெடுக்கிறது மூலமா நம்மளோட வாழ்க்கையில வருகிற மகிழ்ச்சி நிரந்தரம் கிடையவே செய்யாது. அழிஞ்சு போயிடும். அதே இது நல்லத நீங்க தேர்ந்தெடுக்கிற நேரம், உங்களோட வாழ்க்கையில வருகிற மகிழ்ச்சி நிலையானதா இருக்கும். நிரந்தரமானதா இருக்கும். அதனால வாழ்க்கையில எத சூஸ் செஞ்சு எடுக்கிறீங்க உங்களோட ஹாப்பியான வாழ்க்கைக்காக அப்படின்னு உள்ளது ரொம்ப முக்கியம். எப்போதுமே நல்லத மட்டுமே சூஸ் செய்யுங்க.
வாழ்க்கையில சந்தோஷத்தை எங்குமே என்னால பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட மனசுக்குள்ள கூட சந்தோஷமே என்னால பார்க்க முடியல. எனக்குள்ளேயே என்னால சந்தோஷத்த பார்க்க முடியல. வெளிய எங்குமே என்னால சந்தோஷத்த பார்க்கவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கல்ல, இது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்போதுமே நமக்குள்ள சந்தோஷத்த ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். நம்மகிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் நிறையணும். ஓகேவா? அப்பதான் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாம் அழகா தெரிய ஆரம்பிக்கும். அன்பு காட்ட தோண ஆரம்பிக்கும். எல்லாமே அழகா இருக்கும். அதனால நிம்மதி நம்மளோட மனசுக்குள்ள இல்லாம செஞ்சுட்டு, வெளிய எங்க நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தேடுனீங்கன்னா, எங்குமே கிடைக்காது. உங்களுக்குள்ளாடி நிம்மதிய கொண்டு வரணும். அப்போதான் உங்களுக்கு பார்க்குற விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வெளிய பார்க்குற விஷயங்கள்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் என்ன அப்படின்னு உங்களால கண்டடைய முடியும். வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணுமா அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்கள மட்டுமே உங்களுக்குள்ளாடி கொண்டு வாங்க. அந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்களோட மைண்ட்லயும், மனசுலயும் அப்படியே தங்கி இருக்கும்படியா பார்த்துக்கங்க. பாசிட்டிவான வழியிலே நீங்க திங்க் பண்ணி உங்களோட பயணத்தை தொடங்குங்க. எல்லாமே பாசிட்டிவா, சிறந்ததா, சூப்பரா இருக்கும். ஏன்னா பாசிட்டிவான விஷயங்கள மைண்ட்ல வச்சிருக்கிறவங்கனால வாழ்க்கையில எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அதுலயும் துவண்டு போகாம முன்னேறி போகிறதுக்குள்ள பாதையை அவங்களால ஈஸியா கண்டறிய முடியும். எல்லாமே நம்மளோட மைண்ட்ல தான் இருக்குது. அதனால ஹாப்பியா இருக்கணுமா? நீங்களும் நான் சொன்ன விஷயங்கள நீங்களும் ஃபாலோ செஞ்சு பார்த்து பாருங்க. கண்டிப்பா சந்தோஷம் நிரந்தரமா வாழ்க்கையில எப்போதுமே இருக்கும்.